நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. என்ன வராது? கேடு வராது. கேடுனா என்னது? நல்ல வார்த்தையா? அது கேடு என்றால் ஈவில் ஸ்பிரிட். கேடு என்ற வார்த்தைக்கு ஒரு கொடுமையான சிலை. அல்லேலூயா. கர்த்தர் கேடு வராது. யாருக்கு கேடு வராது? கர்த்தருக்கு ஒரு கேடு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சொல்லுங்க பாருங்க. யாருக்கு வராது? நீதிமானுக்கு வராது. அதான் நீதிமான் கை தூக்குமாலாம். நீதிமான கை தூக்குங்க. எல்லாம் கவனம் இருக்கிறீங்க. நீதிமான கை தூக்குங்க. என்ன கவனம் இருக்கிறீங்க? ஐயா நான் பாவியா, அப்படி ரட்சிக்கப்படலையா, ஞானஸ்நானம் எடுக்கலையா, வசனத்தை கேட்கலையா, திருவந்து எடுக்கலையா, கையெழுத்து நான் நீதிமானா இருக்கிறேன். முதல்ல பாவியா இருந்தேன், சேத்துல கிடந்தேன், அக்கிரமத்தை செய்தேன், பாவத்தை செய்தேன், துக்கமான காரியத்தை பண்ணேன். இப்ப இயேசு நீதிமானா மாத்திட்டாரு. நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:21 வாசிங்க. நீதிமானுக்கு நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. கையை உயர்த்தி. இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க சொல்லுங்க. நீதிமான கை தூக்குங்க. நீதிமான கை தூக்குங்க. 2 பேருக்கும் பொருந்தும். ஆணுக்கு பெண்ணுக்கு. நீதிமான கை தூக்குங்க. எவ்வாறு கரெக்டா தூக்கலாம் பாரு கையெல்லாம். எல்லாம் நீதிமான்கள் தான். பொய் சொல்ல மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, பெருமைப்பட மாட்டாங்க, யாரை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க நீதிமான் தானே? என்ன பாதி பேர் கீழே குடிச்சீங்க. நீங்க நான் இந்த பேச்சுக்கு வரலையா, இந்த பேச்சுக்கு நான் வரல. கை தூக்கி பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி நீதிமான கை தூக்குங்க. என்ன அம்மையப்பன், என்ன ஜான் சாமுவேல், ஏன் நீதிமானம் இல்லையா? என்ன தங்கம்மா, ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. சொல்லுங்க. பாதி சந்தேகம், பாதி மெய், பாதி பொய். எப்படி கை தூக்கம் தெரியல. நம்ம நீதிமான்கள் தான். ஆமென். சொல்லுங்க. எப்ப நீ ஞானஸ்நானம் எடுத்தையோ கர்த்தர் நீதிமானா மாத்திட்டாரு. உன்னை கையை உயர்த்தி. நீதிமான்களா மாற்றப்பட்டு இருக்கிறீங்க, பரிசுத்தமான்களா மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. நமக்குள்ள பாவம் வரும், கோபம் வரும், அசுத்தம் வரும். கர்த்தர் தள்ளிக்கொண்டே போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. சாத்தானை விழ தள்ளுவோம், பாவத்தை கொண்டு வருவோம், அசுத்தங்களை கொண்டு வருவோம். நீ தள்ளிக்கொண்டே போகணும். கேடு வராது. கர்த்தர் நாமத்தினாலே கர்த்தரை காக்க வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உன்னை சுத்தி எத்தனை கேடு வந்தாலும் உனக்கு நேரிடாது. உன்னை காக்க ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகத்துவமுள்ள வல்லமை உன்னை நினைத்து கொண்டிருக்கிறது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. கேடு வரும். அடுத்த நிமிஷம் தியானிக்க போறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் பக்கத்துல வரும், யாக்கோபு பக்கத்துல பேதுரு வரும். 2 பேதுரு 1:4 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. அம்மா பைபிள் தூக்கி தெளிவா வாசிங்கம்மா. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சை இருக்கிற கேடு உனக்கு வரும். உன்னை ஜெபிக்க விடாது. இச்சையை உண்டாக்கும். உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், உன் பார்வை டிஸ்டர்ப் பண்ணும். நீ ஜெயிச்சுட்டு ஆகணும் ஆண்டவர் நாமத்தில். அல்லேலூயா. அதான் பேதுரு வாசிக்கு 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்ப கேடு வருமா? பாவம் என்கிற கேடு வரும். இச்சையில கேடு உனக்கு வரும். வந்தாலும் நீ ஜெயிக்க ஆயத்தமா இருக்கணும். நீ மேற்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா தான் நீதிமானா நீ மாற முடியும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி. சாதாரண ஒரு விருந்துக்கு போனாலுமே இச்சை உண்டாகுது. சாப்பிடுற இச்சை. அதையா சொல்லுங்க பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஜாமோட பார்த்தீங்கன்னா தப்பு ஜபத்தை முடிச்சுவாங்க. சாப்பாடு கையை வச்சு அப்பா ஆசீர்வதிப்பா, ஆமீன் ஆமீன். அவ்வளவுதான். என்ன ஜபமே தெரியாது. அல்லேலூயா.
இந்த வயிறு வாயங்கிற சும்மா இருக்க நம்ம கிட்ட கத்தரி ஸ்தோத்திரம். அந்த சாப்பாடை பார்த்து இந்த பக்கம் சிக்கன் 65, இந்த பக்கம் சிக்கன் வேற, அந்த பக்கம் தந்தூரி, இந்த பக்கம் மட்டன் கிரேவி, இந்த பக்கம் மட்டன் பிரியாணி, அந்த பக்கம் பிரெட் அல்வா வச்ச உடனே நம்ம ஜபம் உடனே வருது. பட்டு நின்று ஜபம் எடுப்பது, ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிப்பா. அப்ப என்ன பண்ண அவனுக்கு தெரியல ஜபத்தில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாப்பாடு ஜபம் பண்றீங்க, யாராவது கை தூக்கி சொல்லுங்க. நான் வீட்டில் எப்போ சாப்பாடு ஜபம் பண்ணுறது சாப்பிட கை தூக்குமா? இங்கே இருக்கிற யாராயிரும் எது சாப்பிட்றதுக்காவே கை வச்சு ஜபம் பண்ணுறது சாப்பிட கை தூக்கம் பார்க்கலாம். 3/4 பாஷை ஜபம் பண்ணுறதே இல்லை. 4 பேர் தான் தூக்குறாங்க. 2, 4, 6 மற்றங்களாம் வெட்டு அடிச்சு தர்றாங்க போல. கத்தரி ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நம்ம ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது, சரியா ஜபம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுட சுட சில பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்துனே இருக்கும், டக்குனு வாயில போட்டுப்பாங்க, திருப்பம் வருவாங்க. வெந்தனே அடுப்பில் திரும்ப வாயில போட்டுப்பாங்க, திரும்ப வருவாங்க. அந்த அடுப்பில் வந்துனே இருக்க ஒரு பீஸ் திரும்ப வாயில எடுத்து போட்டுப்பாங்க. இன்னும் ஜென்மம் தெரியல அதெல்லாம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி அந்த 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 குழம்பு கொச்சிருக்காது, பாதி கறி உள்ளே போயிடும். அப்போ என்னம்மா இவ்வளோதான் கறினா அந்த முதல்ல முடிச்சுட்டா பாதி வாங்கும் போது கத்தரி ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழமே சொல்லுவாங்க, வாயை கட்டினா புருஷன் வைத்த கட்டின பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையை உயர்த்த மாட்டீங்க. வாயை கட்டின புருஷனா வைத்த கட்டின பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த வாய் பேசாமல் இருந்தால் புருஷனை அடக்கி வைக்கலாம், இந்த வைத்த கட்டின குழந்தை காப்பாற்றலாம். உண்மை ஒத்துக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அதுலேயோ வயிற்றுல குழந்தை இருந்தா இதெல்லாம் சாப்பிட டாக்டர் என்ன பண்றாங்க, நமக்கு மெனு போடுறத கத்தரி ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்னா அவங்க இச்சம் நமக்கு உண்டாகுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த பிரியாணி வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இலை போட்ட பிறகு கொஞ்சம் ஊறுக்காய் வைப்பாங்க, கொஞ்சம் பொரியல் வைப்பாங்க. இன்னும் உற்சாகத்தோடு இச்சை என்கிற ஒரு காரணம் ஆட்டி படைக்குது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் வேண்டாம். ஒரு மதர்சாவுக்கு போய் நம்ம கண்ணு படுற பாடு கத்தரி ஸ்தோத்திரம். 10 கூட எடுத்து போடுவான், அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடு, போட்டுனே இருப்பான். யோசித்து பார்ப்போம், நம்ம கண்ணை படம் மறந்து அது ஒரு இச்சை கத்தரி ஸ்தோத்திரம். ஒரு புடவா இச்சை, ஒரு சாப்பாடுல இச்சை. நமக்கு சாப்பாடு தப்பு இல்லை, ஆனால் இச்சை வரும்போது நம்ம தான் பாவம் செய்கிறோம். அதான் வசனம் வாசிக்கிறோம், இச்சைங்கிற கேட்டுக்கு நீ தப்பி இருந்தா தான் உனக்கு கேடு வராது. அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. சில மக்கள் இந்த அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கழுவா பார்த்துருக்கீங்களா, பாதி அரிசி உள்ள போயிடும். மென்னுகனே என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை கழுவினே இருப்பாங்க. கொஞ்சம் போட்டுப்பாங்க, கொஞ்சம் கழுவாங்க, போட்டுப்பாங்க, கழுவாங்க. அல்லேலூயா. இப்போ எப்படின்னு தெரியல, மக்கள் குக்கரில் போடுறாங்க அரிசியை கத்தரி ஸ்தோத்திரம். அப்புறம் அரிசியை கழுவி உலையில போடும்போது என்ன பண்ணுவாங்க, பாதி அரிசி உள்ளே போயிடும். மென்னுகனே என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை கழுவாங்க கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல பழக்கம் தான் அது. ஏன்னா டேஸ்ட் பண்ணப்ப நான் செய்ய முடியும், அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இச்சையை விட இந்த பைபிளை நீங்கள் நேசித்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, கேடு வராது. அல்லேலூயா. இச்சைங்க கேடு நமக்குள்ள வருமா? நிச்சயம் ஒரு இயேசுவின் நாமத்தில் சாத்தாவங்க சோதிப்போம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய கோயில் இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு போனா நல்ல. சில வீட்டில் அன்னைக்கு பாஸ்டிங் போட்டு செடிக்க முட்டி போடுவாங்க. அன்னைக்கு பார்த்தா ஷீரா மீன் வரும், அன்னைக்கு பார்த்தா கத்தி மீன் வரும், அன்னைக்கு பார்த்தா பாறை மீன் வரும், அன்னைக்கு பார்த்தா வீட்டில் இறாம பெரிய இறாம ஒரு கத்தரி ஸ்தோத்திரம். இங்கே வறுக்க எங்கள் ஜபம் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு கத்தரி ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த சாப்பாடை நீ ஜெயிச்சாலுமே சாப்பாடு ஜெயிச்சு தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இச்சை வந்துட்டாலுமே சாத்தா உள்ள வந்துடலாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தப்பா நினச்சிக்காதீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு ரசம் ஊற்றுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, நான் அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க, லைட்டாக தான் சாப்பிட்றேன். 3 ரவுண்டு முடிச்சுப்பாங்க. 4 ரவுண்டு சாப்பாடு போட்டுன்னா ரசம் ஊற்ற உடனே இல்லை அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டு. இப்போ 3 ரவுண்டு சாப்பிட்டு என்ன ஆச்சு? அதெல்லாம் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க உற்சாகத்தோடு. இந்த மாம்சம் வச்சு என்ன பண்ணுறது, தொந்தரவு பண்ணது கத்த. இதெல்லாம் நம்ம ஜெயிச்சா நம்ம கேடே வராது. சத்தமாக சொல்லுங்க. கையை உயர்த்தி
சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. டாக்டர் சொன்னாரு அதிகமாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணாதீங்க, உப்பை குறைச்சிங்க, உப்பை குறைச்சா கொலஸ்ட்ரால் வர கத்த சொல்லுவாங்க, அதிகமாச்சுன்னா பார்த்துங்க. அப்போ அந்த இச்சை நமக்குள்ள வந்துட்டாலுமே சாத்தா உள்ள வந்துடுறான், நமக்குள்ள மாம்சம் வந்துடுது, ஒழுங்கா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை துதிக்க முடியல. நீ சாப்பாடு கரெக்டாக குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ள வல்லமை இறங்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? கையை உயர்த்தி நான் பெருமைக்கா சொல்ல, மாசம் 30 நாள்ல கொஞ்சம் 15 டேஸ் பாசிக்கா இருக்கிறேன். எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி. வரக்கூடிய ஊழியம் எல்லாம் சாதாரண ஊழியம் இல்லை, கட்டு உடைக்கிற ஊழியம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், வீடு வந்து பேய் அடிக்குது, ஜோம் பண்ண வாங்க, அடிப்பா சாப்பிட முடியாம ஆயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க போனாலும் கொடுக்குற ஊழியம் என்னன்னா நல்ல ஊழியம் இல்லை, சத்துரு உடைக்கிற ஊழியம், கட்டை உடைக்கிற ஊழியம். அப்புறம் அப்படி போகும் பொழுது சாப்பிடாம போனா தான் கட்டை மேல உடைக்க முடியும். அப்ப உபாசம் இருந்தா தான் சத்துருவை ஜெயிக்க முடியும், இச்சையை ஜெயிக்க முடியும். வேத சனமே, நாளைக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, இச்சையை ஜெயிக்க உறவை ஒடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கி இச்சையை ஜெயித்து கர்த்தருக்கு முன்பாக நீ கேடுதல் வாழ்க்கை செய்ய முடியும். சுற்றி பெரிய கேடுகள் வரும், இச்சை எங்கள் கேடு வரும், மாம்சம் கேடு வரும். வரும்போதெல்லாம் அதை ஜெயிக்க மாட்டோம். கர்த்தருடைய பெரிய ஜெயத்தை கொடுக்கிறாரு. சாத்தானுடைய கிரியை நீ அழிக்க முடியும், சாத்தானுடைய கிரியை உடைக்க முடியும், சாத்தானுடைய கிரியை நீ மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதிலே சொல்ல மாட்டீங்களே, அத்தை கேடு, தூக்கம் என்கிற கேடு, அது ஒரு இச்சை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஐயா சாப்பாடாக நாங்கள் சாப்பிடாம இருந்தோம் ஐயா, தூங்காம இருக்க முடியாதுயா. நிச்சயம் ஜெயிக்க முடியுமா? மாம்சம் ஜெயிக்க முடியுமா? நிச்சயம் ஜெயிக்க முடியும். உனக்குள் இருக்கிற வல்லமை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள் இருக்கிறபடியால் எந்த இச்சைகளையும் உன்னால மேற்கொள்ள முடியும், உன்னால ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பிரைஸ் தி லார்ட். மாசம் 2 நாள் தூங்காம இருங்க, வல்லமையா இருப்பீங்க. ஒரு 2 days தூங்காம ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த மாசம் வல்லமையா இருப்பீங்க. தூக்கம்ங்கிற ஒரு இச்சை, சாப்பாடுங்கிற இச்சை நமக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. கர்த்தர் பிரியப்படுத்த முடியல. பைபிள் திறந்தா தூக்கம், உட்காரப்போது தூக்கம், சாயும் போது தூக்கம், தூங்கினே உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்களுடைய அபிஷேகம் எங்க போச்சு? உங்க ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? வேத வாசிப்பு எங்க போச்சு? உங்க வல்லமை எங்க போச்சு? கர்த்தர் கணக்கு கேட்கிறார். எப்போனா தூங்கிக்கலாம், எப்போனா சாப்பிடலாம், தேவ வல்லமை கிடைக்காது, பிரசன்னம் கிடைக்காது உனக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் கிடைக்காது, கர்த்தருடைய மகிமை கிடைக்காது உனக்கு. சாப்பாடு கிடைக்கும், தூக்கம் கிடைக்கும், தெய்வம் கிடைக்க மாட்டாரு, தெய்வீகம் கிடைக்காது, தெய்வ சமம் கிடைக்காது. சத்தமா சொல்ல, அவர் போயிடுவாரு, போயிட்டே இருப்பார். உன்னை விட்டு உட்காந்து ஊர் பேர் வச்சு அழுவேன், ஐயோ ஜபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கர்த்தரை தொழுது கொள்ள முடியலையே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26:16 வாசிக்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26:16 வாசிக்க. 4ஆம் புஸ்தகம் அட்டாயா பார்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டா எடுங்க. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவருடைய மனம் மேட்டுமை என்கிற ஒரு கேடு வருகிறது. இச்சை என்கிற கேடு முதல்ல வாசித்தீங்க பேதுருவுல, இப்ப 4ஆம் வாசிக்கிறீங்க. கேடு என்கிற கெட்ட மனம் உள்ள வருது. எனக்கு ராஜபாரம் இருக்கிறது, தன்னை குறித்து பெரிய மேன்மை என்கிற கேடு உள்ள வந்துடுச்சு. கர்த்தர் அவனை சோதிக்க ஆரம்பித்தார், கர்த்தர் அவனை தொட ஆரம்பித்தார். தேவ ஜனமே, ப்ளீஸ் லிசன் டு மீ, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. என்னை கவனியுங்கள். ஆவிக்குரியவன் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார், ஒரு கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். ஆனால் மாம்சம் எனக்கு கேடு உள்ள வந்துட்டா கீழே ஊந்துருவேன். ப்ளீஸ் லிசன், கவனியுங்கள். கர்த்தர் பயன்படுத்த போறார். நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் சாத்தான் சொல்லுவான், நீ சூப்பரா பண்ணுன்னு போட்டு கீழே தள்ளி விட்டுருவான். கொஞ்சம் பெருமைங்கிற கேடு உள்ள வந்தாலுமே நம்ம ராஜபாரம் முடிந்து விடும். சாலமோன் பாபிலோன் ராஜா சொன்னார், நான் கட்டின பாபிலோன் அல்லவா
நான் கட்டின பாகம் அல்லவா, நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறேன். அந்த நேர்குலத்தை நேச்சார் நினைத்த உடனே மிருகமாய் மாறிவிட்டான். மாம்சம் என்கிற கேடு, இச்சை என்கிற கேடு, பெருமை என்கிற கேடு உனக்குள்ள வந்துட்டாலுமே கர்த்தர் விலகி போயிடுவார். கர்த்தர் விட்டு விலகிடுவார். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி பிரதர்ஸ். இந்த வார்த்தை கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறார். உங்ககிட்ட வல்லமை இருக்குது. சாத்தா தூங்க வச்சிடறான் உடனே, நல்லா குத்து தூங்க வச்சிடறான் உடனே, ஜெபிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இனி ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வர எப்போ வராது? மாம்ஸ் ஜெயித்தா வராது. இச்சையை ஜெயிக்கணும், பெருமையை ஜெயிக்கணும். அந்த உசியா ராஜா மிகப்பெரிய பெருமைப்பட்டான். கர்த்தரை சோதிக்க ஆரம்பிச்சார். மனம் உடைந்து போனான். எல்லாவற்றுக்கும் முடிவும் கையில் ஆண்டவர் தான். உலக ராட்ச பாரத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் முடிவு தேவன் தான். அது நினைச்சா ஒருத்தனை ஒப்பாரி பிறகு தள்ளிடுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுவாங்க, நாங்க தான் ஆள போறோம், நாங்க தான் ஆள போறோம். ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். தேவன் நினைச்சா நீ உட்காருவேன் அரசாங்கத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க பிரதர்? சொல்லுங்க. தமிழ்நாட்டை யார் ஆளுன்னு சொல்லி யார் நியமிக்கிறாரு? கர்த்தர் நியமிக்கிறாரு. கொஞ்சம் பெருமைப்பட்டாங்கன்னா கர்த்தர் மாத்தினே இருப்பாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கேடு உனக்கு வரும், பெருமை என்கிற கேடு வரும், மாம்சம் என்ற கேடு வரும், இச்சை என்கிற கேடு உனக்கு சுத்தி வந்து இருக்கும். நீ விடாம பத்திரம் பாதுகாத்துக் கொள்ளு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் வாசிங்க. மத்தேயு 12:43 முதல் வாசிப்போம். சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. அசுத்த ஆவி புறப்பட்ட பொழுது கண்டடையாமல் என்று சொல்லி அங்கே வந்து வெறுமையாக, வீடு வெறுமையாகும். பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ் என்னை கவனியுங்கள். அந்த வீடு வெறுமையா இருந்த சாத்தம் உள்ள வந்துருவான். சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? என் மனசுக்குள்ள எங்க மாமா இருக்கிறாரு, என் மனசுக்குள்ள எங்க லவர் இருக்கிறாரு, என் மனசுக்குள்ள எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. உன் மனசுக்குள்ள ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும். யார் மட்டும் தான் இருக்கணும்? ஏசு மட்டும்தான் இருக்கணும். அப்ப நான் ஒழுங்கா உருப்படுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உன் மனசாகி உள்ள யார் மட்டும் தான் இருக்கணும்? ஏசு மட்டும்தான் இருக்கணும். வேற ஒருத்தர் உள்ளதான் கீழே வந்துருவேன். கீழே சத்தம் உள்ள வச்சிருவான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டு வெளியே போனா அவன் சுத்தம் ஆயிடணும். அவன் ஜெபிக்காமல் போகும்போது தான் திரும்ப சாத்தம் உள்ள வந்து உட்காந்துடலாம். வசன வாசிக்கும் முன்னிலைமை பின்னிலைமை அதிக கேடுதான் இருக்குமா? அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஐயா திரும்ப திரும்ப என் பிசாசு வருதியா, திரும்ப திரும்ப பேயாடுதியா, நீ சரியில்லாம இருக்கிற, நீ கீழ்படியாம இருக்கிற, நீ ஜெபிக்காம இருக்கிற, நீ பரிசுத்தமா இருக்கிற தான் சாத்தா திரும்ப உள்ள வந்துடுறான். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன். அல்லேலூயா. 1ஆம் தேதி சாயங்காலம் ஒரு பை கொடுத்தாங்க என்கிட்ட. எங்க பெரம்பூர்ல, என் வீட்டு பக்கத்துல, இங்க இல்லை பெரம்பூர்ல. அப்படியே ஆனந்தனோட பாக்ஸ் உள்ள இருக்கு. கத்திர ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1/2 கிலோ ஸ்வீட்டு கத்திர ஸ்தோத்திரம். நல்லதான் இருக்கும். ஆனால் என் மனசை ஏத்துக்கல. அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. கடுகு சிரித்தாலும் காரம் போகாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி பரிசுத்தவான் பரிசுத்தவான் தான், நீதிமான் நீதிமான் தான், தேவப்பிள்ளை தான், அபிஷேகம் பெற்றவன் தான். உலகத்தில் உனக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்தில் உனக்கு சம்பந்தம் இல்லை. பரிசுத்தம் வேறு, பாவம் வேறு, உலகம் வேறு, விக்கிரகம் வேறு, நீ வேறு. தேவன் அபிஷேகம் உங்களுக்கு வல்லமை உலகத்தில் ஈடாகாது. நீ பெற்ற அபிஷேகத்தின் உலகம் ஈடாகாது. நீ பெற்ற வல்லமைக்கு இந்த உலகம் ஈடாகாது. கைத்தறியாமே சொல்லு, உற்சாகத்தோடு அபிஷேகத்தோடு. சாத்தா வந்து குடியிருக்கிறான். கத்த வெளியே வெற்றி அமைச்சிடாரு. திரும்ப சாத்தா வந்து பார்க்கிறான். அந்த இடம் காலியாகுது. என்ன காலியாகுது? இயேசுவை காணோம். இருக்கீங்களாப்பா? நானும் போய் செக் பண்ணி பார்க்கிறேன். செக் யுவர் ஹார்ட். ஆண்டவரே உள்ள இருக்கீங்களாப்பா? வெளியே போயிட்டீங்களாப்பா? இல்லை வீட்டில் இருக்கீங்களாப்பா? இல்லை கடைக்கு போயிருக்கீங்க ஆண்டவரே? இல்லை வேறு சர்ச்சைக்கு போயிட்டீங்க? கையை தொட்டு பாருங்க. இந்த பாரு தொட்டு பார்க்குறான் பாரு. ஜெபம் பண்ணி
என்ன தொட்டு பாருன்னு தெரியல, கையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நிறைய பேர் கீழே குஞ்சுக்கிறாங்க. ஏசப்ப கீழே படுத்துங்கிறாரு, மேலே இருக்கிற கையை தொட்டு பாருங்க, ஏசு உள்ள இருக்கிறார். சாத்தா வந்து பார்க்குறான், ஒன்று உள்ள வெறுமையா வந்த ஜபத்தையும் காணும், பரிசுத்த வாழ்க்கையும் காணும். நாளைக்கு ஒண்ணுமே ஜீரோவாகுது. எப்ப பாரு தூக்கம், சாப்பாடு தூக்கம். சாத்தான் பார்க்குறான், உள்ள வந்து உட்காந்துக்கிறான். நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேடா மாறி போயிடும் வாழ்க்கை. கத்த கேட மாற்ற இயேசு அந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. யோவான் 5:14, 5:14. அதற்கு பின்பு உனக்கு வரா பிரதர், தமிழ்நாடு கேடு வரப்போகுது, சென்னை கேடு வர முத்தம் செய்யணும். கத்த சீக்கிரம் வருகிறார். தேவச்சனமே, எச்சரிப்போடு பேசுகிறேன், மன துக்கத்தோடு பேசுகிறேன், வைராக்கியத்தோடு பேசுகிறேன், வாஞ்சியோடு பேசுகிறேன், கத்தோட அபிஷேகத்தில் பேசுகிறேன். கத்த சீக்கிரம் வரப்படாது. தேசமே கேடு வரப்போகுது. நீங்க ஆய்த்து வந்தா நிஜமாக ஒரு கேடு வராது. எப்போ இருந்தா இச்சையை ஜெயிக்கும் போது உனக்கு கேடு வராது. மாம்சை ஜெயிக்கும் போது உனக்கு கேடு வராது. பிசாசு ஜெயிக்கும் போது உனக்கு கேடு வருவே வராது. Praise the Lord. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. அவ படுத்த படுக்கையா இருந்தான், ஒரு வியாதியஸ்தன் பாவத்தை விழுந்து கிடந்தான். கர்த்தர் சுகமாக்கி சொல்றாரு, மகனே இனி பாவம் செய்யாமல் போ, உனக்கு கேடு உண்டாக எதுவும் செய்து கொள்ளாது, ஜாக்கிரதை. கர்த்தர் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சின்ன பாவத்தில் பரலோகம் போக முடியாது. சின்ன இச்சை இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. விளையாட்டு சமாச்சாரம் தேவராட்சியம் ரட்சிக்கப்பட்டுட்டங்க, சபையில் அங்கத்தில் இருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுத்துட்றேன், பரலோகம் போக முடியாது. கொஞ்சம் பரிசுத்தம் குறைஞ்சா கூட பரலோகம் போக முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கவனிங்க. கொஞ்சம் பரிசுத்தம் குறைஞ்சா கூட பரலோகத்துக்கு போக முடியாது பிரதர். நீ குத்துற கிழிப்பு முதற்கொண்டு, நீ போற பிளவுஸ் முதற்கொண்டு கர்த்தர் எல்லாம் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார். கேடு வருமா? வராது. ஆனா வரக்கூடிய அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தா உள்ள வந்துருவான், இச்சை உள்ள வந்துடும், மாமிசம் உள்ள வந்துடும், பெருமை உள்ள வந்துடும், கேடு வந்துடும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா உடனே ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தமா இருப்பீங்களா? கரங்களை உயர்த்தி. சிலர்கள் கேடு உண்டாக்கிட்டாங்க. மோசே மேலப்படி கீழே வராரு, பார்த்தாங்க 40 நாள் 40 ஏசியை காணும், மோசையை காணும், இன்னும் சோறு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, ஆரோன் கட்டில் போட்டார், நகையெல்லாம் கொண்டு வாங்க, உரிக்கி ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கிட்டு அதை மஞ்சள் சொல்றாங்க மதுரையில். கத்தை சொல்றோம் ஜல்லிக்கட்டு, அதெல்லாம் உண்டாச்சு. உயர்த்தப்பட முடியல, அதே நிலைமையா இருக்குது. அங்கிருந்து வந்தாங்க பழைய கம்பெனியில. மாம்சத்தை ஜெயிக்கணும், பொறுமையோடு இருந்து சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து காட்டதான் உனக்கு கேடு வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னா நீ ஜெயிக்கணும். தூக்கத்தை ஜெயிக்கணும், சாப்பாட்டை ஜெயிக்கணும், மாம்ச இச்சையை ஜெயிக்கணும், அல்லேலூயா, பெருமையை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும். அப்பதான் நீ ஆசீர்வாதமா வாழ முடியும். இதான் தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி இதெல்லாம் ஜெயிக்க போறீங்க. நான் செய்தியை முடிக்க போகிறேன். முதல்ல என்ன வாசம்? ஃபர்ஸ்ட் வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் என்ன வாசித்தோம்? எங்க வசனங்க இருக்கு? 12:21 வாசித்தீங்க இல்லையா? இது நமக்கு ஒரு கேடு வராதுதான். ஆனா வரும். கீழ்ப்படியாம இருந்தா வரும், தூங்கி இருந்தா வரும், ஒழுங்கா சபைக்கு வரலாம் வரும், லேட்டா வந்தா ஒரு கேடு வரும். பைபிள் வசனம் வாசிக்கிறோம், எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப நீதிமான கேடு வராதுன்னா நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். கர்த்தரை காக்க வல்லவரா இருக்கிறாரு, உன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் ஆயுசை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்திக்க நீ ஆயத்தமா இருந்தா தான் உங்களுக்கு கேடு வராது. வசனம் புரியுதா உங்களுக்கு?
எத்தனை பேர் வசனம் புரிஞ்சது கை தூங்க பார்க்கலாம். நான் சும்மா கத்திட்டு போறதுக்கு வரல. எத்தனை கேட்பேன், நீ கேடு வராம இருக்குன்னு சொன்னா இச்சையை ஜெயிக்கணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நான் சிலருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ரிங்கு போயிட்டே இருக்கும், எடுக்க மாட்டாங்க. சில சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் என்னடா இது, எல்லாம் ஜெபிக்கிறாங்க போல, ஜபத்திலே இருக்காங்க போல, அப்படி ஜபத்திலே இருக்கிறாங்க போல. ஃபோன் அடிச்சுனே இருப்பேன். நாட் ரீச்சபிள் அட் த மூமெண்ட். சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள். இது வேற சொல்லே இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப், 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. எப்போலாம் ஜெபிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பைத்தியம் முடிவு போல இருக்கும். சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. 1 மணிக்கு பண்ணுங்க, 1:30 பண்ணுங்க, 2:30 பண்ணுங்க, 3:00 பண்ணுங்க, 4 ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன். தைரியமாக நீ பண்ணலாம் போனேன். நான் பெருமைக்கு சொல்லலை, இதான் என்னுடைய தொழில், என்னோட குழப்ப வழிக்கு தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி கண்ணை மட்டும் யாருக்கு ஃபோன் பண்ணுறது. எனக்கு ஒரு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே நடனப்பட்டிலேருந்து. ஐயா என் உயிர் போல போய் என் ஜோமன்னு கேட்குறாங்க. நான் ஃபோன்லேயே சர்ச்சு 2:30 மணிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். 2:55 அதை தலை சாயலான்னு பார்த்தா ஃபோன், அதுக்கப்புறம் சரியாக போச்சு. அல்லேலூயா. சத்தத்தை வைக்க எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, ஏசப்பா நைட்டில் தான் வரப்போறாரு நினைக்கிறேன். எப்போ வரப்போறாரு சொல்லுங்க? நைட்டில் தான் வரப்போறாரு. நான் எஸ்கேப் ஆகிடும்பா. நான் நைட்டில் தூங்காமல் இருக்கிறேன்ல, நீங்கள் தூங்குறதுனால டவுட்டு தான் நீங்களா கை உயர்த்து. ஐயா நாங்களாம் கண்ணு முன்ன பார்த்தா கூட மனசு தூங்காமல் இருக்கேன். அப்படி இல்லை, ரெண்டுமே தூங்காமல் இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம். கண்ணும் விழிக்கணும், ஆத்மாவும் விழிக்கணும். அல்லேலூயா. அதான் கேடவனுக்கு வராது. பாருங்க, எத்தனை வருஷமா தூங்காமல் இருக்கிறேன், என் கண்ணு கத்த பத்திரம் பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. சில முகத்தை தூங்கல பார்த்தா ஆயிடும், அப்படி முகலாம் டல்லாயிடும். ஐயா நான் தூங்கவே இல்லை ஐயா. சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா நீ பெற்ற அபிஷேகம் தூங்க விடவே விடாது. எத்தனை பேரை நம்பிக்கை இருக்குது? இனிமேல் கரெக்டாக 1 மணி நேரம் தூங்காமல் இருங்க. அப்போதான் நல்லா இருக்கு. கை வைத்து பண்ணு. 1 o'clock வரைக்கும் உங்கள் ஜபத்தில் இருந்துட்டு 2 hour தூங்கினா போதும், பலமாக இருப்பீங்க இல்லையா? இந்த 9:30 மணிக்கு மாத்திரை போட்டு படுத்துறோம் ஐயா. அதுக்கப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஐயா. ஏசப்பா 11:30 மட்டும் என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. ஏசு 11:30 மட்டுட்டாரு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. தட்டினா இருப்பார் உட்காந்து. தங்கச்சி தம்பி எழுந்திருப்பா, பரலோகம் உன்னை கூப்பிட்டா இருப்பாரு. அல்லேலூயா. அதனால கேடு வராது உங்களுக்கு. எப்படி இருந்தால் வராது, உண்மையாக இருந்தால் வராது. ஆமென். அதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்தியை முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இச்சையை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், தூக்கத்தை ஜெயிக்கணும், சாப்பாட்டையும் ஜெயிக்கணும், அதே போல பெருமையை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா நீதிமன்றம் ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வருமா வருமா வராது. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார்.